வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 9 நாள் 4 வியாழக்கிழமை ஜூன் 18, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஒரு ஆண்டு 52 வாரங்கள் தொடர்ந்து தவமாக நடைபெற்ற எரசக்கநாயக்கனூர் வார கூடுதல். நல்லூர் வட்டம் எரசக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழுவின் ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தின் பல வெற்றிகளுக்கு காரணமாய் அமைந்தது கடந்த ஒரு ஆண்டாக 52 வாரங்கள் தொடர்ந்து நடைபெற்ற வார கூடுதலே என்றால் அது மிகையாகாது. மக்களின் பங்களிப்பே நல்லாட்சியின் சாராம்சம் என்று கருதப்படுகையில் எரசை கிராம வளர்ச்சி குழு எரசை கிராமத்தில் அடிப்படை கட்டமைப்பு, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் சமூக நீதி ஆகிய அனைத்து அம்சங்களிலும் ஒரு முன்மாதிரி கிராமமாக வலுப்பெற்று வருகிறது. கடந்த ஒரு ஆண்டில் உள்கட்டமைப்பு மற்றும் சுகாதாரத்தில் சுழற்சி முறையில் குடிநீர் விநியோகம், எரியாத தெருவிளக்கு சரி செய்தல், சாக்கடை சுத்தம் செய்தல், சந்தை, குளம் போன்ற பகுதிகளில் சுத்தம் செய்தல், சுகாதார விழிப்புணர்வு செய்தல், சாலை அமைத்தல், சுகாதார பணியாளர்கள் உதவியுடன் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து வாங்குதல், இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக சண்முகா நதிநீர் திறப்பு, அமைதி பூங்கா, மூலிகை பூங்கா, எரசை பூங்கா ஆகியவற்றுடன் மரக்கன்றுகள் நடுதல், மேலும் சமூக கண்ணோட்டத்துடன் கள்ள சந்தையில் மது ஒழிப்பு, கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை ஆகியவற்றுடன் நிர்வாகம், பாதுகாப்புக்காக புறக்காவல் நிலையம் செயல்பாட்டுக்கு ஏற்பாடு, முன்னாள் இராணுவ வீரர்களை ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றை மக்களின் பங்களிப்புடன் செவ்வனே செய்து ஒரு உதாரண கிராமமாக உருப்பெற்று வருகிறது. வரும் காலங்களில் பல புதிய திட்டங்களுடன் உடல் உழைப்பு தொழிலாளர்களை நல வாரியத்தில் இணைக்கவும், செம்மை சிலம்பாட்ட குழுவுடன் இணைந்து திறமை திருவிழா நடத்தவும் திட்டமிட்டுள்ளது. முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்ற குரலுக்கேற்ப 52 வாரங்கள் தவமாய் நடைபெற்ற வார கூடுதலின் வரமே இச்சாதனை என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காந்தி கிராமத்தில் 101 வயது தியாகி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களிடம் ஆசி பெற்ற கலாம் ஜோதி மாணவர்கள். ஜூன் 13, 14 திண்டுக்கல் காந்தி கிராம ஊழியரகத்தில் நடைபெற்ற கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களுக்கான 2 நாள் முகாமில் 100 நிரம்பி 101 வயதில் அடியெடுத்து வைத்த சுதந்திர போராட்ட தியாகி, பூமிதான செயல்பாட்டாளர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களை கலாம் ஜோதி மாணவர்கள் சந்தித்து ஆசி பெற்றது அரிய பாக்கியம் என்று மாணவர்கள் கூறினர். தியாகி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் பூமிதான் இயக்கத் தலைவர் வினோபா பாலே அவர்களுடன் இணைந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை நிலச்சுவான்தாரர்களிடம் பெற்று ஏழை எளிய விவசாயிகளுக்கு வழங்கியது இவரது வாழ்நாள் சாதனை. முன்னதாக மாணவர்கள் இப்படி சமூக பொறுப்போடு பயிற்சி பெறுவது இன்றைய காலகட்டத்தில் மனதுக்கு ஆறுதல் அளிப்பதாக கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தமது பேச்சை தொடங்கினார். தனது சிறுவயது வாழ்க்கை அனுபவங்களையும், மாணவ பருவத்தில் கணித பாடத்தில் எவ்வாறு சிறந்து விளங்கினார் என்பதையும் பகிர்ந்து கொண்டார். கல்லூரி கல்வி என்பது என்னவென்றே அறியாத நிலையில் இருந்த தான் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் சேர்ந்து கல்வி கற்றதையும், சமூகத்தில் பின்தங்கிய மற்றும் வீட்டிற்குள் முடங்கி கிடந்த பெண்களை கல்வி கற்க ஊக்குவித்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியதையும் உணர்வுபூர்வமாக எடுத்துரைத்தார். பட்டம் பெற்று அதிக பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கையின் இலக்கு அல்ல என்றும், கல்வியும் செல்வமும் இல்லாத மக்களுக்காக தன்னலமின்றி சேவை செய்வதே உண்மையான மனிதநேயம் என்றும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் என்று இளைஞர்கள பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். ஈரோடு செங்குந்தர் பள்ளியில் 43 மாணிக்க மாணவர்கள். ஜூன் 16 அன்று ஈரோடு செங்குந்தர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நல்லூர் வட்டம் லட்சிய பாராளுமன்றம் துறை மாநில பொறுப்பாளர் பாபா ஸ்ரீ அவர்களின் கலந்துரையாடல் மூலம் 43 மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டனர். இதில் 43 மாணவர்களுக்கும் வரலாறு ஆசிரியர் செந்தில்குமார் பொறுப்பேற்றார்.
தலைமை ஆசிரியர் நாட்ராயன் அவர்கள் கலந்துரையாடலின் சிறப்பு கண்டு மகிழ்வுடன் வரவேற்றார் என்று பாபாஸ்ரீ தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி நீலகிரி மாவட்டத்தில் ஹேமலதா ஆசிரியை பாக்கியலட்சுமி ஜூன் 18, 19 ஆகிய 2 தினங்கள் நீலகிரி மாவட்டத்தில் மாணிக்க மாணவர்களை கண்டறியும் கலந்துரையாடலுக்காக நல்லோர் வட்டம் மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா மற்றும் லட்சிய ஆசிரியை பாக்கியலட்சுமி இருவரும் கூடலூர் செயின்ட் தாமஸ் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள், அடுத்ததாக கூடலூர் அரசு மேல்நிலை தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி அவர்கள், கூடலூர் பாத்திமா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சிஸ்டர் ஆரோக்கிய மேரி அவர்கள், கூடலூர் ஐடியல் பள்ளியில் பள்ளி தாளாளர் சுலைமான் அவர்கள், கூடலூர் சென்ட் மேரிஸ் பள்ளி பாதர் சகாயத்தனிஸ் ஆகியோரை சந்தித்து மாணிக்க மாணவர் கண்டறியும் கலந்துரையாடல் பற்றி தெரிவித்தபோது அனைவருமே ஆவலுடன் வரவேற்பதாக நல்லோர் வட்டம் லட்சிய ஆசிரியை பாக்கியலட்சுமி தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. மாணிக்க மாணவர் கண்டறியும் நிகழ்விற்காக நல்லோர் வட்டம் வாசு, கேசவ பிரியன் மற்றும் பாலு அவர்கள் சென்னையிலிருந்து நீலகிரி பயணம். நீலகிரி மாவட்டத்தில் ஜூன் 18, 19 2 தினங்கள் பள்ளிகளில் மாணிக்க மாணவர்களை கண்டறியும் நிகழ்விற்காக ஜூன் 17 அன்று காலை சென்னையிலிருந்து நீலகிரிக்கு பயணமாகினர். பயணத்தின் இடையே உளுந்தூர்பேட்டையில் பொறியாளரும் நல்லூர் வட்டத்தின் முன்னாள் வாழ்வியல் கள பொறுப்பாளருமான பாலசுப்ரமணியம் அவர்களையும், வாழப்பாடியில் உலக சாதனை மாணிக்க மாணவர் மதுரம் ராஜ்குமார் ஆகியோரையும் சந்தித்ததாக செல்வன் வாசு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.